அனைவருக்கும் வணக்கம். நான் நெல்சன் சாமுவேல். கொக்கோவில் தமிழ்நாடு செக்ரட்டரியாக இருக்கேன். இந்தியா லெவலில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். www.cocofederation.in அப்படின்ற நம்ம ஃபெடரேஷன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கொக்கோ யூஐடி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்மு. இதில் வந்து பிளேயர் ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு கேட்குது. நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மோகன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு ஃபஸ்ட் நேமில் டைப் பண்ணால் போதும். மிடில் நேமில் எந்த பேரும் டைப் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் இனிஷியல் டைப் பண்ணால் போதும். மோகன் ஆர் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க. லாஸ்ட் நேமில் வேறு எதுவும் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து மோகன் ராஜ் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நீங்கள் மோகன் போட்டு ஃபஸ்ட் நேம்லேயே ராஜ் போட்டுக்கோங்க. இப்படி தான் பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சும்மா மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இருக்குது. அதில் மேலாக ஃபீமேலான்னு இருக்கும். மேலில் மேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் தேவையில்லை. இதில் ஃபாதர் நேம் கம்பல்சரி கேட்குது. ஸோ அதனால் ஃபாதர் நேமை கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு இதுக்கு தான் போடுறேன். இதில் மதர் நேம் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி இருக்குது. நிறைய கோச்சஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மெயில் ஐடியை போட்டு அவங்க கீழே இருக்கிற 10 பிளேயருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. இதில் என்ன ஃபால்ட்டு வரும் அப்படின்னா அந்த பிளேயருக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு மெயில் ஐடி கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 யூசர் ஐடி இருக்கும் போது உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேயர் ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலாக யூஸர் அந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்டோட நம்பரை போடுங்க. அதே மாதிரி திருப்பி ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்தியா ஆர்க்குங்களே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா மாவட்டம் இருக்குது எக்ஸப்ட் மயிலாடுதுறை மட்டும் இருக்காது. நான் அப்டேட் பண்ண ஃபெடரேஷனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சிட்டியில் எதுவும் போட வேண்டாம். தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பேர் இருக்கும். இப்போது கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் அப்படி இருந்துச்சுன்னா தாலுக்காவில் காந்திபுரம்னு போட்டுக்கோங்க. உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் போடுறேன். பின்கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே அட்ரஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே கீழே சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா அசோசியேஷன் இருக்கும். நம்ம அசோசியேஷன் பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் கொக்கோ அசோசியேஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் கேட்கும். இதில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ நிறைய கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க, சரியாக அப்லோட் பண்ண மாட்டேங்காங்க. இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் நேஷ்னல்ஸ் விளையாடும் போது சர்டிஃபிகேட்டில்
பேஸ்ட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கிளியராக கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி நான் வந்து க்ராப் பண்ணணும். இதை இப்படி க்ராப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ உங்களுக்கு கிளியராக வந்துடும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ப்ரூஃபை கிளிக் பண்ணி உங்கள் பிடிஎஃபாக நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்கூல் ஐடி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை காலேஜ் ஐடி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பார்த்தீங்க அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா 10th மார்க் ஷீட்டு, இல்லைன்னா 12th மார்க் ஷீட்டு, இதை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டோட ஃபுல் காப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆதார் கார்டு ஃபுல் காப்பி மோஸ்ட்லி கலரில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கிளியராக இல்லாமல் வைக்கிறாங்க. அது எங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து கிளிக்குன்னு கொடுத்துருங்க. 3 கிளிக் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் அசோசியேஷனுக்கு அது வந்து எங்களுக்கு வந்து அது வந்து அப்ரூவலுக்கு வரும். நாங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி என்ன நீங்கள் போட்டிருக்கிற டேட் ஆஃப் பர்த்து உங்களோட நீங்கள் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணிவிடுவோம். வித்தின் 36 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 1 வீக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்குள்ளே அப்ரூவ் ஆகி உங்களுக்கு அந்த இது வந்துடும். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் தான் வரும், மொபைல் நம்பரில் வராது. ஸோ அதனால் கரெக்டாக மெயில் ஐடி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மாவட்ட செக்ரட்டரியோ இல்லைனா ஸ்டேட் அசோசியேஷன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ எண்டில் வந்து காண்டாக்ட் நம்பரை போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு அவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.